விஜய் சாரும், சங்கீதா மேமும் வீடியோ காலில் பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 25 இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு 27ஆம் ஆண்டு கல்யாண நாள். அண்ட் இந்த ஒரு கல்யாண நாள் எல்லாருமே மிக பெரும் அளவில் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு நாள். ஏன்னா கடந்த 5-6 வருஷமாக தளபதி விஜய் அவர்களுக்கும் அவருடைய மனைவியான சங்கீதா அவர்களுக்கும் தொடர்ந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. சமீபத்தில் டிவோர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து அந்த ஒரு கேஸை வாபஸும் வாங்கியிருந்தாங்க. இதற்கிடையில் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. கடைசியாக எல்லாமே ஒரு வழியாக ப்ராப்ளம் ஓவர்னு நினைக்கிறப்ப கூட சுதந்திர தின விழாவில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருந்துச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஆகஸ்ட் 25 இன்னைக்கு அவங்க கல்யாண நாளை செலிப்ரேட் பண்ணுவாங்களா, சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய மனைவியை நேரில் சந்திப்பாரா, அவங்க இந்தியா வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகள் இருந்துச்சு இல்லையா. அண்ட் அதற்கு சமீபத்தில் விடை ஒன்று கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய மனைவி கிட்ட வீடியோ காலில் பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய மனைவி கிட்ட வீடியோ காலில் பேசியிருந்திருக்காரு. குறிப்பாக திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே இந்தியா வர சொல்லியிருக்காராமா. அண்ட் நீங்கள் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி எல்லாரையுமே கூப்பிட்டு கண்டக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காராமா. அண்ட் சங்கீதா அவர்களுமே அதற்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்களாமா. அண்ட் அவங்க 2 பேரும் பேசியிருக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி அவங்க 2 பேரும் சேர்ந்துருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோவோ இல்லை பேசிக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவோ கிடச்சிச்சு, சோசியல் மீடியாவில் வந்துச்சு அப்படின்னா உண்மையிலே அது மிக பெரும் அளவில் ரொம்பவே சூப்பராக இருக்கும், வைரலாக போகும் அப்படிங்கிறது தான். குறிப்பாக டிவிகே ஃபேன்ஸ் அதை ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் அவங்க மனைவி கூட இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் வெளியாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருந்திருக்கு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, டைரக்டர் விக்னேஷ் சிவன் அவர்கள் ரீசெண்டாக அவரோட சொந்த படத்தையே கலாய்ச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. யாஷ் அவர்களோட நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய டாக்ஸிக் படத்தோட தமிழ் ப்ரொமோஷன் சமீபத்தில் நடந்திருந்துச்சு. இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நடிகர் யாஷ், அது மட்டும் இல்லாமல் ருக்மணி வசந்த், கிரா அத்வானி, நயன்தாரா அப்படின்னு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அப்படி கலந்துக்கும் போது விக்னேஷ் சிவன் அவர்களுமே இந்த ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாரு. அவர் மேடை ஏறி பேசும்போது கிரா அத்வானியை பார்த்து, உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு படத்தோட கதை சொல்லி உங்களை மீட் பண்ணியிருக்கேன், அண்ட் அப்போ அந்த ஒரு படத்தில் நீங்கள் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நல்ல வேளை நீங்கள் அந்த ஒரு படத்தில் நடிக்கலை, அந்த படம் தான் எல்ஐகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு வார்த்தையை கேட்டு அங்கே இருந்த எல்லாருமே பயங்கரமாக சிரிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் ஃபன்னாக இருந்தாலுமே இன்னொரு பக்கம் விக்னேஷ் சிவன் அவர்கள் எல்ஐகே படத்தோட தோல்வியை ரொம்பவே சகஜமாக எடுத்துக்கிட்டாரா, அதனால் ஏகப்பட்ட இடத்துல அது ரொம்பவே ஃபன்னாக தான் பேசி வந்துட்டு இருக்காரு. ஒரு டைரக்டர் அவரோட சொந்த படத்தோட தோல்வியவே ரொம்ப ஃபன்னாக பேசுறது ரொம்பவே புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. எனிகோ இவருக்கு ஒரு நல்ல ஹிட் படம் அமையணும் அப்படின்னு நிறைய தமிழ் ரசிகர்கள் வேண்டிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் விக்னேஷ் சிவன் ஹிட் படம் கொடுக்குறாரா அப்படின்னு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.